Hello friends, இந்த வீடியோ செக்ஷனில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு டேமேஜான யூஎஸ்பி போர்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேமேஜான யூஎஸ்பி போர்ட்னால என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த போர்டோட 8 பின்சஸ் இருக்குது இந்த போர்டில். ஸோ அதாவது இந்த போர்ட்டில் வந்து 8 பின்சஸ் இருக்கும். 8 பின்சஸில் வந்து 4 பின்சஸ், அதாவது 5, 6, 7, 8 அப்படின்ற பின்சஸ் வந்து எனக்கு கிரவுண்டாக இருக்கும். மீதி உள்ள 4 பின்சஸ் வந்து எனக்கு சப்ளை பின்ஸ், அதாவது ஒன்று ஃபஸ்ட்டு பின் சப்ளை பின்ஸும், செகண்ட் பின் டேட்டா அண்ட் கிளாக் பின்ஸும், 4th பின் கிரவுண்ட் பின்னாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 4th பின் எனக்கு கிரவுண்டோட ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரோ இல்லை வேறு ஏதாச்சும் டஸ்ட் உள்ளக ஃபார்ம் ஆகி இந்த 4th பின்னுக்கு ஷார்ட் ஆகிதா, 4th பின் வந்து ஃபஸ்ட்டு பின்னோட ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட போர்டு வந்து டெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம சப்ளை சீக்வன்ஸ் கொடுத்துட்டு எங்கெங்கோ லைன் செக் பண்ணி பார்ப்போம், எல்லா இடத்துலையும் எனக்கு நல்லா தான் இருக்கும், பட் போர்டு வந்து ஷார்ட்லேயே காமிக்கும். அப்போ இந்த யூஎஸ்பி போர்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குரிய ஐடியா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி. மேக்ஸிமம் ஒரு லேப்டாப் வந்து யூஎஸ்பி போர்ட்னாலையும் டெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம ஒழுங்காக கனெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த கனெக்டிங் ப்ராசஸ் லைனில் ப்ராப்ளம் வரதுக்கு எனக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த போர்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, சால்ட்ரிங் அயன் அப்படின்ற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட்ரிங் அயன் மூலியமாக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த போர்ட்டுக்குரிய அந்த மேலே உள்ள சால்ட்ரிங் லெட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் விக் மூலியமாக எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ப்ளோயர் செக்ஷன் மூலியமாக இந்த போர்ட்டை கொஞ்சம் நான் ரிமூவ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி இதே போர்ட் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதில் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சால்ட்ரிங் பேஸ்ட் அப்படின்ற இது எல்லாத்துலேயும் இந்த பின்ஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சால்ட்ரிங் விக்கு மூலியமாக ஃபஸ்ட்டு இந்த பின்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட சால்ட்ரிங் விக்கு. இந்த விக்கு மூலியமாக இந்த பின்ஸ் எல்லாத்தையும் நான் டீசால்டர் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் இதுக்குரிய விக்ஸ்லாம் இப்போ நான் ரீசால்டர் பண்ணிட்டேன். இப்போ ப்ளோயர் மூலியமாக இப்போ நான் ஹீட் பண்ணி இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ப்ளோயர் மூலிமா இந்த பின்னை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ திரும்பி நான் டீசால்டர் பண்ணிட்டு இதே பின்னை எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அகைன் நான் பேஸ்ட் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு டீசால்டரிங் விக் மூலிமா இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நான் க்ளீன் பண்ணும்போது உள்ளதுக்கும் உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து நல்லா தெரிய வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஹோல்ஸ் நல்லா தெரியுது. ஓகேவா? பேக் சைட்லேயும் நான் என்ன பண்ணுவேன்னா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பி போர்ட்டை நம்ம என்ன பண்ணுவோன்னா ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஐபி சொல்யூஷன் மூலிமா இது என்ன பண்ணுவோன்னா க்ளீன் பண்ணிவிட்டு சால்டர் பண்ண ஆரம்பிப்போம். ஐபியை போட்டு இந்த பின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய லெட்ஸ்லாம் இருக்குது, அந்த லெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு இந்த பழைய லெட்ஸ்லாம் என்ன பண்ணுறேன்னா நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி போர்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு இந்த மாதிரி டைப்பில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை சால்ட்ரு பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிப் வந்து மைக்ரோ டிப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அகெயின் ஐபியை வச்சு
யூஎஸ்பி போர்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.